So, yeah. Good evening, students. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். சரி. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம என்ன செய்வோம்? ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுப்போம்ல. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமா இன்னைக்கு? என்ன டீச்சர் மேக்ஸ் கிளாஸ்ல திருக்குறள் எழுதியிருக்கீங்களே அப்படின்னா, எஸ். ஸோ இந்த திருக்குறள் மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. எல்லாத்துக்கும் பொருந்தும். சரியா? படிப்புக்கு மட்டும் இல்ல. வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற எதுவா இருந்தாலும் சரி. சரியா? சரி. குறள் என்னன்னு ரீட் பண்ணுவோமா? "பீலிப்பொய்ச் சாகாடும் அச்சிறு அப்பண்ணன் சால மிகுந்து பெறின்." அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ஏதாவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா பஸ்ல போகும்போது, வரும்போது தான் இத நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டா? ஸ்கூல் புக்ல இப்ப இந்த லெவலுக்கு உங்களுக்கு நீங்க பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. ஸோ மத்த இடத்துல பஸ்ல போகும்போது பப்ளிக் பிளேஸ்ல இத நம்ம பார்த்திருப்போம். ஸோ இங்க பீலி பொய் அப்படின்னா என்னம்மா சொல்றாங்க அப்படின்னா, எதுவும் ஐடியா இருக்கா? இந்த வார்த்தை புதுசா இருக்கு அப்படின்னா, நமக்கு சொல்லப்போனா 7 வார்த்தையுமே இந்த புதுசா தான் இருக்குன்னு தான் சொல்லுவோம். இந்த பீலி பொய் அப்படின்னா என்னன்னா, இங்க சாலனா மிகுதி, மயில் தோகைம்மா. சரியா? ஸோ மயில் தொகை. ஒரு உதாரணத்துக்கு மயில் தொகைன்னா எப்படி இருக்கும்? லைக் லைட் வெயிட் அப்படின்னு தான் சொல்லுவோம். மயில் தொகைன்னா இவ்ளோ இதா இருக்குமா? வெயிட்டா இருக்குமா? அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. லைட் வெயிட். ஒரு உதாரணத்துக்கு இதுதான் உங்களோட மயில் தொகைன்னு வச்சுக்குவோமே. சரி இந்த மயில் தொகைய உங்க கையில இப்படி ஹோல்ட் பண்ண சொல்றேன். 5 நிமிஷம் ஹோல்ட் பண்றேன். டீச்சர் வலிக்கவே இல்ல. வெயிட்டே தெரியல. சரியா? ஸோ இந்த மூடிய ஜஸ்ட் ட்ரை டூ இமேஜின் தட் அஸ் அ மயில் தொகை. சரி இல்ல மூடியா கூட வச்சுக்குவோமே. ஏன் மயில் தொகைக்கு நமக்கு கிடைக்கலன்னா இந்த பென் கேப்போட மூடி. ஒரு 5 நிமிஷம் வைக்க சொல்றேன். இப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். 1/2 மணி நேரம் வைக்க சொல்றேன். 1 மணி நேரம் வைக்க சொல்றேன். ஒரு 10 மணி நேரம் வைக்க சொல்றேன். ஏன் ஒரு நாள் ஃபுல்லா வைக்க சொல்றேன் அப்படின்னா, டீச்சர் லைட்டா கையில வலிக்குது டீச்சர் அப்படின்னுவோம். டைம் கூட 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 வலி ரொம்ப இருக்குன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு ஜஸ்ட் மயில் தோகை மாரி தான் இருக்கும். சரியா? நான் மேத்தமேட்டிக்கலா சொல்றேன் மேத்ஸ் டீச்சரா. டெய்லியும் ஒரு ஒரு நாளைக்கு குட்டி குட்டி 2 சம், 3 சம் சொல்லி தான் ஹோம்வொர்க் குடுக்குறாங்க. அந்த 2 சம், 3 சம் 2 சம் தானே. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு லீவ்ல என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்டிங் வைக்க வைக்க வைக்க, பரீட்சைக்குள்ள 1 மாசத்துக்குள்ள, 1 வாரத்துக்குள்ள, இல்ல ஒரு என்னது ஒரு டெர்முக்குள்ளன்னும்போது, "எப்பா இவ்ளோ படிக்கணுமா?" அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். கரெக்ட்டா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? சோ, அப்டின்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்ட்டிங்ல ஜஸ்ட் நமக்கு மயில் தோகை மாரி தான் தெரியும். ஆனா போக போக ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெயிட்டே இல்லன்னு சொல்ற அந்த மயில் தொகையே, ஒரு அளவுக்கு மீறி போகுனா என்ன செஞ்சுருமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? "பீலிப்பை சாடும் அச்சிறு அப்பனன் சால மிகுந்து பெறின்" அப்டின்னா, ஒரு வண்டியில மாட்டு வண்டியில மயில் தொகை தானே வெயிட் கிடையாதுன்னு சொல்லி, அளவுக்கு மீறி நம்ம ஏத்திக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, வண்டியில அந்த காலத்துல எல்லாம் மாட்டு வண்டியில தானே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. சோ, அந்த வண்டியோட சக்கரம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அச்சு. அந்த சக்கரம் வந்து பேலன்ஸ்டா ஓடுறதுக்கு ஒரு அச்சுன்னு இருக்கும். இது இப்படி இருக்கும். இதுதான் சக்கரம்னா, இந்த இடத்துல இப்படி இருக்கும். இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல இப்படி இருக்கும். வெர்டிகலா ஒரு இது இருக்கும். அது என்ன செய்யுமா? வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாம உடைஞ்சிருமா? சோ, அது மாரி டெய்லி பெண்டிங் ஒர்க் வைக்க 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேல படிக்கவே முடியாம, எல்லா விஷயங்களுமே நம்ம மிஸ் பண்ணிருவோம்னு அர்த்தம். சொல்றது புரியுதாம்மா? இந்த திருக்குறள்ல எதுக்கு இத நான் இப்ப சொல்றேன்னா, டெய்லி 1/2 அன் ஹவர் ஆர் 1 ஹவர் வந்து மேத்ஸ் படிக்கிறத கத்துக்கோங்க. ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். சரியா? ஓகே. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்ல இருக்கோம்? யூனிட் 3 என்னதும்மா? இயற்கணிதம். ஓகே. இயற்கணிதத்துல தமிழ்ல இயற்கணிதம் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லுவோம். சரி இதுல என்னென்ன படிச்சோம்? எக்சர்சைஸ் 3.1ல என்னென்ன படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? டக்குன்னு சொல்லிருங்க பார்த்துருவோம். கடகடன்னு உங்களுக்கு ஞாபகம் எவ்வளவு இருக்குன்னு நானும் யோசிக்கிறேன். குட்டீஸ் ட்ரை பண்றீங்களாடாம்மா? அல்ஜீப்ரால நம்ம என்னென்ன படிச்சோம்ன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? உறுப்புகள். உறுப்புகளோட இங்கிலீஷ் வார்த்தை என்னது? டெர்ம்ஸ். சரியா? அடுத்து கெழுக்கல்ன்னு பார்த்தோம். கெழுக்கள் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட். சரியா? சோ கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஒத்த உறுப்புகள். தட் இஸ் லைக் டெர்ம்ஸ். சரியா? லைக் டெர்ம்ஸ். அடுத்து என்ன பார்த்தோம்? மாறுபட்ட உறுப்புகள் அப்படின்னா
இதுக்கு பேர் என்னம்மா? அன்லைக் டேர்ம்ஸ். ஞாபகம் இருக்கா? சோ இது ஃபுல்லா பார்த்தோம். இது ரிலேட்டடான எப்படி சொல்றது? இப்ப கெழுனா என்ன எப்படி இருக்கும்? எண்கள்னா எப்படி இருக்கும்னு சொல்லி டீட்டெயில்டா பார்த்தோம். கரெக்ட்டா? சோ ஆல்மோஸ்ட் வி ஹேவ் கம்ப்ளீட்டட் எக்சர்சைஸ் 3.1 ஃபுல்லி. ஓகேவா? ஒரு சின்ன ரீகேப்சுலேட்டும் பண்ணியாச்சு. மோட்டிவேஷனல் டாக்கும் குடுத்தாச்சு. ஓகே. இப்ப அடுத்து வந்து இயற்கணித கோவையின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயற்கணிதம். தட் இஸ் சாப்டர் பேர் என்னது? இயற்கணிதம். சரியா? சோ இந்த இயற்கணித கோவை அப்படின்னா என்னன்னு தெரியும். நம்ம பார்த்திருப்போம். எக்ஸ்பிரஷன். சோ இயற்கணித கோவைகளின் என்ன ஆப்பரேஷன் பார்க்க போறோம்? கூட்டல் மற்றும் கழித்தல். மொத்தம் எத்தனை ஆப்பரேஷன்ஸ் இருக்குமா? பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்பரேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனா? சோ நம்ம லெவலுக்கு நம்ம பார்க்க போறது கூட்டல் மற்றும் கழித்தல். சரியா? பார்த்துடலாமா? சம் பார்க்கலாமா? ஓகே. சோ கூட்டல் மற்றும் கழித்தல்னா இப்ப உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரு முக்கியமான வார்த்தை இதுக்கு சொன்னேன். யோசிச்சு சொல்லுங்க. குட்டீஸ் கொஞ்சம் யோசிங்க. இது இப்ப நம்ம லைக் டெர்ம்னா என்னன்னு பார்த்தோம். அன்லைக் டெர்ம்னா என்னன்னு பார்த்தோம். 2 விஷயங்கள கடைசியா பார்த்தோம். சோ இங்க கூட்டலுக்கும், கழித்தலுக்கும் கூட்டலா இருந்தாலும் சரி, கழித்தலா இருந்தாலும் சரி, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஒத்த உறுப்புகளை மட்டுமே சரியா? ஒத்த உறுப்புகளை மட்டுமே என்ன செய்ய முடியும்? நம்மனால கூட்டவோ சரியா? அல்லது கழிக்கவும் முடியும். போட்டுக்கிறேன். ஃபார் அல்லது. அல்லது என்ன குடுத்துருக்காங்களோ, கூட்டுறன்னா கூட்ட முடியும். கழிக்கன்னா கழிக்கவும் முடியும். சரியா? மாறுபட்ட உறுப்புகள் தட் இஸ் அன்லைக் டெர்ம்ஸ என்ன செய்ய முடியாதுன்னா, கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். சரியா குட்டீஸ்? திருப்பி சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்டவோ, கழிக்கவோ முடியும். கூட்டவும் முடியும். தேவைப்பட்டா அந்த கேள்விய பொறுத்து நம்ம கழிக்கவும் முடியும். அல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரியா? அன்லைக் டெர்ம்ஸா இருந்தா என்ன செய்ய முடியாது? கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. சோ இதுக்குரிய ஒரு குயிக்கா ஒரு சிமுலேஷன் பார்த்துரலாம். அப்பதான் எப்படி பார்த்தோம், என்ன செய்யணும்ன்றத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். சிமுலேஷன் பார்த்துரலாமா? எஸ். குட்டீஸ் ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. ஆமா. சரி. என்ன டீச்சர் எடுத்தோனே ஆன்சர் இருக்கே அப்டின்னா, இது ஆன்சர் கிடையாது. பொதுவா இப்டி ஒரு நம்பர் பிளாங்க் ஸ்பேஸா இல்லாம இருக்கும். அது ரைட்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கற கூடாது. சரியா குட்டீஸ்? நம்ம செஞ்சு பார்க்கணும். சோ ஒத்த உறுப்புகள் அப்டின்னா என்னப்பா? இங்க 2 டெர்ம் குடுத்தாலும் சரி, 3 டெர்ம் குடுத்தாலும் சரி. சரியா? உறுப்புகள். டெர்ம்னா என்ன அர்த்தம்? உறுப்புகள். இங்க 2 குடுத்தாலும் சரி, 3 குடுத்தாலும் சரி, எத்தன வேணாலும் குடுக்கட்டும். ஆனா இங்க எக்ஸ் வேரியபிள் வச்சிருந்தா, இங்கேயும் என்ன வேரியபிள் தான் இருக்கணும்? எக்ஸ் வேரியபிள் இருக்கணும். அப்பதான் இது எல்லாமே என்ன சொல்ல முடியும்? லைக் டெர்ம்ஸ்ன்னு சொல்ல முடியும். சோ இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். ஓகே. அதனால தான் இங்க எக்ஸ் போட்டுருக்காங்க. 9 பிளஸ் 1 என்னது? 10. அவ்வளதான். கரெக்ட்டான்னு செக் பண்ணிருவோமா? எஸ். குட் ஜாப். நம்மள அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க குட்டீஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1x, 9x, அகைன் 9x. இந்த 3 டெர்மையுமே என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ஒத்த உறுப்புகளா? லைக் டெர்ம்ஸா இருக்கா? இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணவும் முடியும், சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம இன்ட்ரோ பார்த்திருக்கோம். சோ இத ஆட் பண்ணிருங்க. எஸ் இட் இஸ் லைக் டெர்ம்ஸா இருக்கு. ஒத்த உறுப்புகளா இருக்குன்னு சொல்லுவோம். சோ 1 பிளஸ் 9 இட் இஸ் 10. 10 பிளஸ் 9 பிகம்ஸ் as வாட்னா 19. ஓகேவா? சோ ரைட் ஹேண்ட் செக் பண்ணிருவோமா? எஸ் ரைட்டு. சரி இப்ப இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க. லைக் டெர்ம்ஸ் தட் இஸ் ஒத்த உறுப்புகளா இருக்கா இல்லையான்னு பாருங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒத்த உறுப்புகளா இருக்கா? சரி ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல 9 இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. டீச்சர் இந்த 9 9 நான் கூட்டிட்டேன் டீச்சர். இங்க மைனஸ்க்கு பதிலா நான் கூட்டிட்டேன்னா என்ன வரும்? 18ன்னு வரும். இப்ப ரைட் ஹேண்ட் தப்பான்னு செக் பண்ணிருவோமா? அங்க பாருங்க. அத அக்செப்ட் பண்ணவே இல்ல. சில இதுல என்ன பண்ணா ராங்ன்னு சொல்லி காமிச்சுரும். பட் இது வந்து என்ன செய்யல?
எத்தனை தடவை பிரஸ் பண்ணாலும் அக்செப்ட் ஆகல. அப்ப இந்த இடத்துல என்ன போடணும்? 9 - 9 0. சரியா? சோ செக் பண்ணுவோமா? இப்ப அக்செப்ட் பண்ணும். பாத்தீங்களா? தெரிஞ்சிருச்சா குட்டீஸ்? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? இன்னொரு சம் பாப்போமா? இப்ப இன்னொரு சம்ல திருப்பி எல்லாத்தையுமே நம்ம செய்ய வேணாம். உங்களுக்கு பேசிக் நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு. செலக்டட் சம்ஸ் மட்டும் செய்வோமே. இப்ப இங்க பாருங்களேன். இது வந்து லைக் டெர்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிளா இல்லையானா, எஸ். அடிஷன் பத்தியும் பார்க்குறோம். அப்ப சப்ட்ராக்ஷன் பத்தியும் பார்க்குறோம். எஸ், இட் இஸ் a லைக் டெர்ம்ஸ் தான். இங்க என்னம்மா குடுத்துருக்காங்க? see the last one டா. 9x - 10x. அப்ப 2 டெர்மும் ஒரே குறியில இருக்கா? ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்து பிளஸ், செகண்ட் டெர்ம் கன்டைன்ஸ் மைனஸ் சைன். அப்ப வேற வேற குறி அப்படின்னா என்ன செய்யணும்? முதல் லைக் டெர்ம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோம். எஸ், லைக் டெர்ம்ஸ். அடுத்து என்ன செய்யணும்? நார்மல் சப்ட்ராக்ஷன் தான். சோ 2 நம்பருக்கும் ஒரே குறி இருக்கா? வேறுபட்ட குறி இருக்குன்னா, இங்க வேறுபட்ட குறி இருக்கு. இங்க மொததுக்கு பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன குட்டு செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணுமா? அப்ப வாட் யூ வில் பி கெட்டிங் இட் ரமா? -1 இஸ் த ஆன்சர். செக் பண்ணிருவோமா? எஸ். புரியுதா? சோ மீதி 2 ஒரே டெர்ம்ஸா இருக்கறனால நீங்க செஞ்சுருவீங்க. அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆ இப்ப இங்க பாருங்க. இப்ப இதுவும் லைக் டெர்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்ப பாருங்க ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சம்மும் லாஸ்ட் சம் கூட செய்வோமே. 2மே லைக் டெர்ம்ஸா இருக்கு. எஸ். 4 + 3 என்ன செய்வோம்? ஆட் பண்ணா 7. செக் பண்ணிருவோமா? எஸ். கரெக்ட் பண்ணிட்டோம். சரியா? அடுத்து தேர்ட் சம் போயிரலாமே. இங்க இது 2மே லைக் டெர்ம்ஸா? எஸ், இட் இஸ் a லைக் டெர்ம்ஸ். ஆனா எப்படி இருக்கு? டிஃபரண்ட் சைனா இருக்கா? சேம் சைனா இருக்கா? Here it is given that it is related with what sum டா? சேம் சைனா, டிஃபரண்ட் சைனா? டிஃபரண்ட் சைனா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போட்டா 2 வருமா? -2 வருமா? கிரேட்டர் நம்பர் என்னதுமா? இங்க 3 தான். சோ என்ன பண்ணும்? பிளஸ் சைன் போட்டு தான் எழுதணும். புரியுதா? சோ இது மாரி தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கிறோம். சரியா? ஓகே. சோ எக்ஸர்சைஸ் சம் செஞ்சிரலாமா? எக்ஸர்சைஸ் சம் செஞ்சிரலாமா இப்ப? என்ன பார்க்கலாம் அடுத்து? எஸ். எக்ஸர்சைஸ் என்ன சம் பார்க்க போறோம் தெரியுதா? இப்ப நம்ம எல்லாரும் எந்த எக்ஸர்சைஸ்ல இருக்கோம்? 3.2ல இருக்கோம். சரியா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ம். குட்டீஸ். ஜூம் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இன்னும் வேணா பண்ணவா? ஏம்மா? எங்க நீங்களே சொல்லுங்க. குட்டீஸ் ட்ரை பண்ணுங்கடா. உங்கனால முடியும். நார்மல் அடிஷன், சப்ட்ராக்ஷன் தான். டீச்சர் எங்களுக்கு இயற்கணிதம்லாம் தெரியணும், தெரியாதெல்லாம் இல்ல. அந்த கான்செப்ட் வந்து இயற்கணிதத்துல எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தான் பார்ப்போம். சோ செஞ்சுருவோமா? கொஸ்டின் நம்பர் 1 என்ன குடுத்துருக்காங்க? -7b + 2b. இது 2ம் லைக் டெர்ம்ஸா இருக்கு. அப்ப ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணிட்டு என்ன நம்பர் போடணும்? கிரேட்டர் நம்பர் சைன். தட் இஸ் -5b இஸ் த ஆன்சர். ஓகேவா? அடுத்து சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? -3m இலிருந்து சரியா? -3m இருந்தா இதுல இருந்துன்னு தான் அர்த்தம். மைனஸ் சாரி 5m ஐ கழிக்க. குட்டீஸ் கொஸ்டின நல்லா ரீட் பண்றேன். -3m இலிருந்து அப்ப ஆரம்பிக்கிறது இதுல தான் ஆரம்பிக்கணும். இருந்து கழிக்க எதை? 5m ஐ கழிக்க. சரியா? அப்ப இந்த 2 நம்பரும் சேம் சைனா, டிஃபரண்ட் சைனான்னு பார்த்து சொல்லுங்க. சேம் சைனா இருக்கா? அப்ப என்ன செய்யணும்? ஆட் அண்ட் புட் த சேம் சைனா which is nothing but -8mமா. கரெக்ட்டா? இது கரெக்ட்டா? தப்பா? நீங்க கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்றீங்களா? புக்ல ஆன்ஸரு. நான் கரெக்ட்டா செஞ்சிருக்கேனா? குட்டீஸ் பார்த்துட்டு சொல்றீங்களா? இஸ் இட் a கரெக்ட் ஒன் ஆர் நாட்? சம் செய்யலாமா அடுத்து? கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்கடா. கரெக்ட் தான் குட்டீஸ். திருப்பி டீச்சர் 2 தடவ கேட்கறாங்க. இல்ல எழுதுறத நிப்பாட்டிட்டாங்களே! அப்ப தப்பா இருக்குமாலாம் யோசிக்க தேவையில்ல. கண்டிப்பா இது கரெக்ட். சரிடா? ஓகே. இப்ப அடுத்த சம் என்னடா குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3 சம்மு. யாஹ்! -37xyz. கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. அப்பதான் புரியிற மாரி இருக்கும். சோ இதுக்கு கூட்டல் நேர்மாறு. அப்படின்னா, கூட்டல் நேர்மாறுனா, மைனஸ் இருந்தா அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன போடணும்? பிளஸ். அதுதான் கூட்டல் எதிர்மாறு. சரியா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டல் நேர்மாறுன்னு சொல்றாங்க. ஆர் இதுக்கு ஆப்போசிட் சைன்ன்ற மீனிங்ல. சோ 37xyz மைனஸ்க்கு பதிலா பிளஸ் போடணும். சரியா? அப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். புரியுதா குட்டீஸ்?
சோ ஃபர்ஸ்ட் ரோமன்ல என்ன கொடுத்திருக்காங்க? நான் வெர்பலா அப்படியே சிம்பலா கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரியா? சைமல்டேனியஸா எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்து -7b, செகண்ட் டெர்ம் 2b 2 என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ சேம் சைனா, டிஃபரண்ட் சைனா இங்க வந்து டிஃபரண்ட் சைனு. சோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போட்டோம்னா -5b வரும். சரியாம்மா? அடுத்து சோ -3m இல் இருந்து அப்படின்னா இதுதான் ஸ்டார்ட்டிங். சரியா? இருந்து கழிக்க அப்படின்றனால மைனஸ் சைன். எதப்பா கழிக்கணும்? 5m கழிங்கப்பா அப்படின்னு இருக்காங்க. சரியா? வேர்டிங்க சிம்பிளா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க -3m -5m. அப்ப 2 சம் 2 டெர்மும் சேம் சைன்ல இருக்கா? டிஃபரண்ட் சைனா இருக்கா? சேம் சைனா இருக்கா? என்ன செய்யணும்? 2யும் ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடணும். ஆட் அண்ட் புட் த சேம் சைன். ஓகேவாம்மா? சரி. இது என்னப்பா குடுத்துருக்காங்க? -37 XYZ. இதோட கூட்டல் நேர்மாறு. அப்ப இதுக்கு ஆப்போசிட் சைன்ல என்ன வரும்? சொல்லுங்க பாத்து. மைனஸ்க்கு பதிலா பிளஸ் போட்டு செஞ்சிரணும். அவ்வளவுதான். சரியாடா? இது ஒண்ணும் அவ்வளவு காம்ப்ளிகேஷன் கிடையாது. எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க. இல்லாட்டின்னா அடுத்த சம் போடலாம். இங்க பிளஸ் போடணுமா டீச்சர்ன்னு அப்படி ஒரு டவுட் வரும். பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போடலாட்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சரி, இப்ப அடுத்த சம் போயிரலாமா? எஸ். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 2. எதுப்பா எக்ஸசைஸ் 3.2ல. சரியா? எக்ஸசைஸ் 3.2ல கொஸ்டின் நம்பர் 2 டாமா. என்னப்பா குடுத்திருக்காங்க? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்ன குடுத்திருக்காங்க? 8xy plus 3y மற்றும் மற்றும் என்னப்பா குடுத்திருக்காங்க? இன்னொரு டெர்ம். அத கீழ எழுதுறேன். 7x plus 2y. இந்த 2 கோவையையும் இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். கோவைன்னா எக்ஸ்பிரஷன். சரி, இது 2யும் கூட்ட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பார்த்து சொல்லுங்க. அப்படியே வேர்டிங்க சிம்பலா கன்வெர்ட் பண்ணிட்டேன். லைக் டெர்ம்ஸா இருக்கா? இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். எஸ், கூட்ட முடியும் தான். ஆனா இங்க என்ன குடுத்திருக்காங்க? கூட்ட முடியாதுன்னு குடுத்திருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்கல. வாட் வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் சொல்லி அவங்க கேட்கல. கூட்ட முடியுமா? முடியாதான்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஆன்சர் என்ன செய்யணும்? கூட்ட முடியும் தான் கரெக்டான ஆன்சர். பட் இங்க என்ன குடுத்திருக்காங்க? கூட்ட முடியாதுன்னு சொன்னதுனால, இதோட ஆன்சர் வந்து செகண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து தவறு. சொல்றது புரிஞ்சா? முடியுன்றதுக்கு பதிலா முடியாதுன்னு சொல்லி குடுத்துட்டாங்கப்பா. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? இப்ப எக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு டெர்ம் இருக்கு. இப்ப இல்லன்னா உங்களுக்கு நம்பர் சொல்றேனே. 10ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வர்றதுக்கு பேர் என்ன ஞாபகம் இருக்கா? தொடரி. இதுக்கு முன்னாடி பேரு என்னது? முன்னி. ஞாபகம் இருக்காடா? அதுக்கு பதிலா இங்க 10க்கு அப்புறம் என்ன வரணும்? 11. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 9 இருக்குமா? அதே மாரி இங்க இந்த 10க்கு பதிலா ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. எக்ஸ்க்கு அடுத்த நம்பர் என்னம்மா வரும்? எக்ஸ் பிளஸ் 1ன்னு வரும். அப்ப இத முன்னினா என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்கும். இப்ப இங்க கொஸ்டின நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. எக்ஸ்ன்ற ஒரு இயல் எண்ணோட என்ன குடுத்துருக்காங்க? இது முன்னியா? தொடரியா? பார்த்து சொல்லுங்க. எக்ஸ் பிளஸ் 1ன்றது இதுக்கு என்னது? இந்த பக்கம் வலது பக்கம் போதுமா? அதனால இதுக்கு பேர் என்னடா? தொடரி. ஆனா கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க? இதுக்கு பேரு முன்னின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சொல்றது புரியுதா? இந்த எக்ஸ் பிளஸ் 1 என்னதுக்குரிய ஆன்சர்? தொடரிக்குரிய ஆன்சர். பட் புக்ல என்ன குடுத்துருக்காங்க? முன்னின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப இது சரியா? தவறானா? தவறு. இப்படி டயகிராம் போட்டு புரிஞ்சு செஞ்சா ஆன்சர் நல்லா புரியும். மனப்பாடம் பண்ணாதீங்கம்மா. ஓகேவா? அடுத்த சம் போடலாமா? சரி, அடுத்த கொஸ்டின். இது என்னப்பா குடுத்துருக்காங்க? செகண்ட்ல 3 கொஸ்டின். ஓகேவா? சோ என்னம்மா குடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பி பிளஸ் சி. இப்படி 3 டெர்ம் இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்கப்பா. அடுத்து என்னப்பா குடுத்துருக்காங்க? மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி. அப்ப இத எப்படி கூட்டலாம்னா, கிடைமட்டமாவும் கூட்டலாம், செங்குத்தாவும் கூட்டலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அப்ப நான் செங்குத்தா கூட்டுறேன். சோ கூட்டல்ன்றதுனால பிளஸ் சிம்பல் போட்டுறோம். இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. சரியா? அப்படித்தானே எழுதுவோம். சரி, இல்லன்னா இப்படி கூட வச்சுக்கோங்க. இங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் ஏக்கு மைனஸ் ஏ கூட்டும்போது கேன்சல் ஆயிரும். பிளஸ் பிக்கு மைனஸ் பி கூட்டும்போது கேன்சல் ஆயிரும். பிளஸ் சிக்கு மைனஸ் சி கூட்டும்போது கேன்சல் ஆயிரும். அப்ப இதோட ஆன்சர் என்னம்மா? இந்த இடத்துல ஏன் டீச்சர் நான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா? விடை குடுத்துருக்காங்கப்பா கொஸ்டின்ல. சோ இத கூட்டும்போது விடை என்ன வருது? 0. சரியா? எந்த கணக்குக்கு விடை தேவையோ அதுக்கு மட்டும் தான் எழுதணும். எல்லாத்துக்கும் எழுதக்கூடாது. விடை என்ன குடுத்துருக்காங்க? 0 குடுத்துருக்காங்க. அப்ப இது சரி. புரிஞ்சுச்சா? சோ இது மாரி தான் இப்ப நம்ம சம் செய்யணும். இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கொஸ்டின் நம்பர் என்ன சொல்றேன் அப்டின்னா, ஆ ரோமன் லெட்டர் நம்பர் 3 அண்ட் 4 நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம்ல. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? டெஸ்ட் எழுத போறோம். எதுலப்பா டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னா, ஞாபகம் வச்சு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சாப்டர் நம்ம என்ன படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. எஸ். என்ன பார்த்தோம்? பேர் ஞாபகம் இல்லையா? குட்டீஸ் ட்ரை பண்றீங்களா? சாப்டர் நம்பர் 2 என்னம்மா? புக்க பார்த்தாவது சொல்லலாம்ல? சாப்டர் நம்பர் 2 என்னது? அப்படின்னா, see here. பாடம் 2 அளவைகள். சரியா? மெஷர்மென்ட்ஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு எழுத போற டெஸ்ட். பார்த்துருவோமா என்னன்ட்டு? கடகடன்னு பார்த்துரலாம். சரி. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் ரீட் பண்றேன். அண்ட் தென் தமிழ்லயும் ரீட் பண்றேன். ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. கெட் ரெடி ஃபார் த டெஸ்ட். ஷால் வி? எஸ். ஓகேம்மா. If the perimeter of a rhombus is 40 centimeter, then the length of its each side is dash. சரியா? So question திருப்பி read பண்றேன். If the perimeter of a rhombus is 40 centimeter, then the length of its each side is dash. ஒரு சாய் சதுரத்தின் சரியா? ஒரு சாய் சதுரத்தின் சுற்றளவு வந்து என்னன்னா 40 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் டேஷ். புரியுதா? ஒரு சாய் சதுரத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒவ்வொரு பக்கத்தின் நீளமும் என்னவா இருக்கும்? எங்க கண்டுபிடிங்க? எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். யா இங்க பாருங்க செகண்ட் கொஸ்டின். The area of a parallelogram whose base is 10 meter and the height is 7 meter. சரியா? சோ இங்க இது எப்படி வார்த்தையை கனெக்ட் பண்ணணும்னா, இங்க பாருங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன். The area of a parallelogram whose base is 10 meter and height is 7 meter is dash. அப்படின்னா ஸ்டார்டிங் வேர்டு ஏரியா. அப்ப எதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்? parallelogram ஏரியா கண்டுபிடிச்சா பேஸ் 10 சென்டிமீட்டர் ஆகும், ஹைட் 7 சென்டிமீட்டர் இருந்தா இதோட ஏரியா என்னவா இருக்கும் தான் இதுல கொஸ்டினா நான் கேட்டிருக்கேன் ட்விஸ்ட் பண்ணி. சரியா? அடிப்பக்கம் 10 மீட்டர் மற்றும் உயரம் 7 மீட்டர் உள்ள இணைகரத்தின் பரப்பளவு காண்க. அடிப்பக்கம் 10 மீட்டர் மற்றும் உயரம் 7 மீட்டர் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. சொல்றது புரியுதா? சோ செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கொடுத்திருக்க யூனிட்ஸ் 2 மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்களா, 3 கொடுத்திருக்காங்களா, எத்தனை கொடுத்தாலும் பரவாயில்ல. யூனிட்ஸ் 1 இருக்கான்னு சொல்லி இப்ப இருந்தே பேசிக் கத்துக்கோங்க. நான் ஹையர் கிளாஸஸ்ல கண்டிப்பா யூனிட்ஸ் மாத்தி கொடுப்பாங்க. இணையரத்தின் பரப்பளவு ஃபார்முலா போட்டு இதை ஆன்சர் பண்ணிருங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போடலாமா? எஸ். ஆமா, ரீட் பண்ணுங்கம்மா. The area of the rhombus when both the diagonals measuring of 8 centimeter is dash. So ஒரு இணைகரத்துக்கு சரியா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சாரி இது என்ன சொல்றாங்க? ராம்பஸ் சொல்றாங்க. அப்ப சாய் சதுரம்னு அர்த்தம். சாரி நான் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா மூலை விட்டங்கள். ஒரு எத்தனை மூலை விட்டங்கள் இருக்கும்? சாய் சதுரத்துக்கு 2 மூலை விட்டங்கள் இருக்கும். 2 மூலை விட்டங்களோட அளவுமே 8 சென்டிமீட்டர் வச்சுக்கோப்பா. சரியா? அப்ப அதனோட பரப்பளவு எப்படிப்பா இருக்கும்? எங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா தெரியணும். தெரிஞ்சுட்டு 2 மூலை விட்டங்கள் D1 அண்ட் D2 ரெண்டுக்குமே 8 சென்டிமீட்டர் வச்சு சம் செஞ்சா ஆன்சர் வந்துரும். குட்டஸ் செஞ்சுட்டீங்களா? யாராவது எனக்கு சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்களா? அடுத்த சம் போலாமா என்னன்னு சொல்லிட்டு. எஸ். யா ஓகே. குட்டஸ் இதா ப்ராப்பர்ட்டியா நான் சொல்லி கொடுத்தேன். யாருக்கெல்லாம் இது ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். When the non-parallel sides of a trapezium are equal, then it is known as dash. புரியுதா? When
the non-parallel sides of a trapezium are equal, then it is known as dash. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ட்ரப்பீசியம்க்கு தமிழ் வார்த்தை சரிவகம். ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமமா இருக்கு. சரியா? ஒரு பக்கம் ஒரு பேர் சமமா இருக்காது. சரியா? சோ சமமா இருந்தா அதுக்கு பேர் என்னப்பா? ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்தால் அதனோட பெயர் என்ன? டக்குன்னு எழுதியிருக்கலாமே இந்நேரம். நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். போலாமா? அடுத்த கொஸ்டின். இல்ல ரீட் பண்ணவா? எஸ் போலாம். இப்ப நம்ம எத்தனாவது கொஸ்டின்ல இருக்கோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எஸ். கொஸ்டின் நம்பர் 5. Find the area of a trapezium whose parallel sides are 24 centimeter and 20 centimeter and the distance between them is 15 centimeter. திருப்பி ரீட் பண்றேன். Find the area of a trapezium whose parallel sides are 24 centimeter and 20 centimeter and the distance between them is 15 centimeter. சரியா? தமிழ்ல ரீட் பண்ணிடுறேன். சரி. இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே parallel lines சொன்னோம்ல அதுதான் இங்க தமிழ்ல இணைப்பக்கங்கள். இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர். அதனோட உயரம் சரியா குத்து உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. ஓகேவா? புரியுதா? புரியுதா குட்டஸ்? செஞ்சிருங்க. நான் அடுத்த சம் போறேன். சரி. அடுத்த கொஸ்டின் போலாமா? The perimeter of a parallelogram whose adjacent sides are 6 centimeter and 5 centimeter is dash. அப்ப பெரிமீட்டர்னா என்னது? சுற்றளவு. எதோட சுற்றளவு? இணைகரத்தின் சுற்றளவு. சரியா? சோ இணைகரத்துக்கு 2 பக்கங்கள் வச்சே கண்டுபிடிச்சிடலாமா? அந்த 2 பக்கங்கள் எப்படி இருக்கணும்? அடுத்தடுத்த பக்கங்களா இருக்கணும். அதுதான் இங்க adjacent side அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பாத்துருவோமா அது எப்படி இருக்குன்னு? கொஸ்டினை ரீட் பண்றேன். அடுத்தடுத்த பக்கங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் உள்ள இணைகரத்தின் சுற்றளவு காண்க. கொஸ்டினை திருப்பி ரீட் பண்றேன். அடுத்தடுத்த பக்கங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் உள்ள இணைகரத்தின் சுற்றளவு காண்க. ஓகேவா? எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல தான் கொடுத்திருக்கேன். சோ சீக்கிரம் செஞ்சிடலாம். ஓகேடா. அடுத்த கொஸ்டின் பாத்துருங்க. Find the cost of fencing of a rectangular pack of length is 300 meter and the breadth 200 meter at the rate of ₹24 per meter. இங்க fencing அப்படின்னு கொடுத்திருக்காங்களேப்பா இது என்னதுப்பா அப்படின்னா ஒரு செவ்வக வடிவுல இருக்கிற ஒரு இதுக்கு வேலி போடுறோம். சரியா? பாதுகாப்பு வேலியத்தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா fencing அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சொல்றது புரியுதா? இப்ப கொஸ்டினை ரீட் பண்றேன். நீளம் 300 மீட்டர் மற்றும் அகலம் 200 மீட்டர் உள்ள செவ்வக பூங்காவை மீட்டருக்கு ₹24 என்ற விகிதத்தில் வேலி போடுவதற்கான செலவு என்ன? சரியா? ஃபென்சிங்னா என்னது? வேலி அப்படின்னு அர்த்தம். எங்க செம சீக்கிரம் செஞ்சிருங்க பாத்துருவோம். அடுத்த கொஸ்டின் போலாம். ஏமா இது டைரக்டா ஃபார்முலா தான். சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? டக்குன்னு எழுதிருங்க பாப்போம். சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? எழுதிட்டீங்களா? டக்குன்னு எழுதிடலாம். ஆமா இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 மார்க் கொஸ்டின் நடத்தும் போது இதை நான் சொல்லி கொடுத்திருப்பேன். 1 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு சதுர மீட்டர்ன்றது எத்தனை சதுர சென்டிமீட்டருக்கு சமமானது? ஒரு 5 மார்க் கொஸ்டின் படிச்சோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கா?
யூனிட்ஸ் மாத்தி கேட்டாங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியணும்டா பேசிக்னு சொல்லிட்டு அதுதான் இந்த கொஸ்டின். அதுக்காக தான் இத கேட்டிருக்கேன். 1 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல எத்தனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. தெரிஞ்சா கண்டிப்பா செய்யலாம். சரியா? ஓகே. லாஸ்ட் கொஸ்டின் பட் நாட் லீஸ்ட். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன? சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? இங்க டக்குன்னு எழுதுங்க பாப்போம். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் டேஷ். சதுரத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா? ஐ திங்க் எழுதியிருப்பீங்க நம்புறேன். ஓகே. சரி. சோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? 3.1 முடிச்சாச்சு. 3.2ல ஃபர்ஸ்ட் 2 ரோமன் லெட்டர்ஸும் அதுக்குரிய அடுத்த ரோமன் லெட்டருக்குரிய பேசிக்ஸும் நம்ம படிச்சிருக்கோம். சரியா குட்டீஸ்? நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறது ரிமைனிங் 2 ஆர் 3 ரோமன் லெட்டர்ஸ் தான் இருக்கு இந்த செகண்ட் எக்ஸர்சைஸ்லாம். இத முடிச்சோம்னா அடுத்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸர்சைஸ் தான் இருக்கு. தேர்ட் சாப்டர் நம்ம என்ன செஞ்சிரலாம்? கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிரலாம். ஓகேவாடா? சப்போஸ் நான் ஸ்பீடா போறேன், இல்ல ஸ்லோவா போறேன், ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்தா தாராளமா சொல்லுங்க. சரிடாம்மா? நடத்துனது எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஸ்டூடண்ட்ஸ். கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? யா. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.